ஏதாவது பிரச்சனை வளர்த்து கொண்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனையோடு தான் நீங்கள் இருக்க வேண்டியது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன காரியம் நடக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. உடனே எங்கள் பொண்ணு வந்து சொல்லுது, போ பாருப்பா இப்படி தண்ணி ஊற்றுறாங்கப்பாச்சு. அடுத்தது பாருங்க, அவங்க அம்மா கிட்ட என்கிட்ட சொல்லிச்சு, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேருது. அவங்க காலையில் அதை எழுந்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாரு இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம், கேட்கணும் கொள்ளணும். இப்போ அவங்க தூங்கி எழுந்துக்கும் போது சமாதானமாக எழுந்தவரை சமாதான குலைச்சல் உள்ளவராய் மாற்றுறாங்க. நான் சொன்னேன், எதுவும் கேட்கக்கூடாது, விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சமாதானம் பண்ணும்போது அவர்களும் சமாதானமாக மாறி மற்றவர்களும் சமாதானமாக மாறதுக்கான ஒரு வழியாக மாறிச்சு. இல்லை பாருமா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன்னா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், ஒரு பிரச்சனைக்கான ஒரு காரணமாய் காலையில் ஒரு காரியங்களை டென்ஷன் ஆனாங்கன்னா அந்த நாள் முழுதும் அவங்க என்ன பண்ணாங்க, போகிற வர எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனையை எனக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த பிரச்சனை உள்ளவர்களாக மாற்றுவாங்க. அந்த சமாதான குறைவு எங்கே